ரொம்ப சில்கியாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப பட்டரியாக இருக்கிற மாதிரியான சாக்கோ பீனட் பட்டர் வீட்லேயே எளிமையாக குழந்தைங்களுக்கு இதை ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க. கடையில் அதிக விலை கொடுத்து இதை வாங்கி குழந்தைங்களுக்கு அன்ஹெல்த்தியாக கொடுக்கறதுக்கு பதிலாக சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம வீட்டில் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய கப், அதாவது ஜூஸ் குடிக்கிற டம்ளரால் ஒரு டம்ளர் ஃபுல்லாக வந்து பீனட் எடுத்திருக்கேன். இது வறுக்காத வேர்க்கடலை. ஸோ இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபடும் போது வெடிக்கிற சவுண்டு வரும். நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு முரத்துலேயோ இல்லை இதுலேயோ ஒன்றை மாற்றி நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா தோலெல்லாம் சிரித்து எடுத்துட்டு வெறும் பீனட் மட்டும் எடுத்துக்கோங்க. பீனட் அங்கங்கே 1-2 பீனட்டில் தோல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நிறைய இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இனிமேல் ஸ்டவ்வில் வைக்கிற ப்ராசஸே கிடையாது, எல்லாமே கிரைண்டிங் தான். ஸோ அங்கங்கே 1-2 இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, இதை அப்படியே குறப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இது இந்த அளவுக்கு அரைச்சி வந்ததுக்கப்புறமா நான் இங்கே வந்து அன்ஸ்வீட்டட் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் நான் இது கூட சேர்த்துருக்கேன். கொக்கோ பவுடர் போடாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது வெறும் பீனட் பட்டர். நான் கொக்கோ பவுடர் போட்டு பண்ணுறதுனால இது பீனட் சாக்கோ பட்டர், அவ்வளோதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஸோ இது கூட கொஞ்சம் பட்டர், தேவையான அளவு லைட்டாக உப்பு, அது ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் இல்லை அப்படின்னா நெய் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்ஸ்வீட்டட் கொக்கோ பவுடர் போட்டிருக்கிறதுனால நான் சுகரும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வெறும் பீனட் மட்டும் தான் போடுறீங்க அப்படின்னா லைட்டாக ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அது மைல்டாக ஸ்வீட்னஸ் கொடுக்கும், அவ்வளோதான். இது நல்லா அரைச்சி எடுத்து வந்ததுக்கப்புறமா அது கூட நாட்டு சக்கரையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நான் 2-3 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இது இந்த அளவுக்கு நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பட்டர் போட்டதுக்கப்புறம் பீனட்லேருந்து கூட ஆயில் ரிலீஸ் ஆகும். ஸோ அதுலேருந்து வர அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா சில்கியாக சூப்பராக இருக்கும். இதை அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை சப்பாத்தி இல்லை பிரெட் அந்த மாதிரி எது கூட வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் நார்மலாக நம்ம சப்பாத்தி செஞ்சதுக்கப்புறமா அது மேலே இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணி சின்னதாக கட் பண்ணி பசங்களுக்கு வச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைனா டோஸ்ட் பண்ணி வைக்கிற ப்ரெட்டு கூடயும் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பசங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான, வீட்லேயே ரொம்ப எளிமையாக பீனட் சாக்கோ பட்டர் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்.